ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான மாலை பொழுதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய திருவசனத்தின் மூலமாக எங்களோடு இடைப்படுகிற இந்த நேரத்திற்காக நன்றி. கர்த்தாவே, உடைய சத்திய வசனம் எங்கள் வாழ்க்கையை வழி நடத்தக்கூடியதாக, நீ செய்த செயல்களை குறித்து எங்களுக்கு மீண்டுமாக கட்டுகின்ற பணியில் எங்களை ஆண்டவரே கட்டும்படியாக இந்த மாலை வேளையிலே நீங்கள் வந்திருக்கீங்க. எங்கள் வாழ்க்கையை சிறப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கூட இந்த தியானத்துக்குள்ளாய், இந்த லெந்து காலத்துடைய தியானத்துக்குள்ளாய் நாங்கள் கடந்து போகும்பொழுது எங்களோடு நீங்கள் இடைப்படும்படியாக கேட்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, நோவாவுடைய வாழ்க்கையின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ள போகிற ஒவ்வொரு செய்தியின் மூலமாக எங்களோடு நீங்கள் பேசுங்க. இப்படி சத்தியத்துக்குள்ளாய் நடத்துங்க. எங்கள் வாழ்க்கையை புதுப்பித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். சகல ஆசீர்வாதங்களை நிரப்பி ஆசீர்வதிக்க கேட்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த தியானத்துக்குள்ளாய் வரவேற்கின்றேன். ஆண்டவர் நம்மை சிறப்பாக ஆசீர்வதிக்க காத்திருக்கின்றார். அதனுடைய நாம் ஆண்டுடைய கரங்களிலே நம்ம அர்ப்பணித்த வேண்டுமாய் நம்முடைய கண்களை, நம்முடைய காதுகளை கூர்மைப்படுத்திக் கொள்ள, நம்முடைய உள்ளத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்ள உங்களை ஆண்டவர் அழைக்கின்றார். நேற்று தினத்திலே நாம் 2 நாட்களாக நம்ம தியானிக்கின்ற செய்தியை பார்க்கும் பொழுது, ஆண்டவர் மீண்டும் கட்டுகிறவர், மீண்டுமாய் பழுது பார்க்கிறவர், மீண்டுமாய் நம்மை மீட்டெடுக்கிறவர். அதான் இந்த காலத்துடைய லெந்து காலத்துடைய தலைப்பு. முதலாவதாக ஆண்டவர் இயற்கையை மீட்டெடுத்ததை குறித்து நாம் முதல் நாளில் பார்த்தோம். இப்பொழுது நேற்று தினத்திலே நாம் ஆதாமுடைய வாழ்க்கையை எப்படியாக மீண்டும் கட்டி அந்த சந்ததியை ஆசீர்வதித்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆதாமும் ஏவாளும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டாலும் ஆண்டவர் அடுத்த சந்ததி எழுப்பி சேத்து மூலமாக ஒரு புதிய சந்ததியை மீட்டு கொடுத்ததை குறித்து பார்க்கிறோம். மீட்டு கொடுக்கின்ற ஒரு கடவுள், மீண்டும் கட்டுகிற ஒரு கடவுள். இன்றைக்கு நாம் நோவாவுடைய வாழ்க்கையின் மூலமாய் ஆண்டவர் என்ன கற்பிக்க போகிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். 5ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 28-29 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, லாமாக்குடைய வயது 182. அப்பொழுது தனக்கு ஒரு மகனை அவர் பெற்றெடுக்கின்றார். அந்த மகனுடைய பெயர் என்ன பேர் சொல்லுங்க? படிக்கவே இல்லை. பேர் என்ன? நோவா. நோவான்னு பேருக்கு அர்த்தம், அந்த அர்த்தம் வருது. அடுத்ததா என்ன? தேற்றுபவரா? தன்னை, அதாவது மனுஷன் வேலை செய்து பூமியை உழுது ரொம்ப வேர்வை சிந்தனை சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக காணப்பட்டது. அதனால் தன்னுடைய தகப்பன் இனி அந்த மகன் வந்ததுனால ஆண்டவர் அதிலிருந்து நம்மை விடுதலை செய்வார் என்று சொல்லி நோவா என்று பெயரிட்டார். நம்மை தேற்றுகிறவராக இருப்பார் என்று சொல்லி. அதனால் இந்த 32ஆம் வசனத்தை பார்த்திங்கன்னா, நோவாக்கு 500 வயது இருக்கும் பொழுது தனக்கு 3 பிள்ளைகள். பெயர் ஷேம், காம், யாபேத். ஸோ 3 தலைமுறைகளை ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில் கொடுத்ததை பார்க்குறோம். சரி, சுருக்கமாக சில காரியங்களை நோவாவுடைய வாழ்க்கையின் மூலமாக கற்றுக்கொள்கிற பாடங்கள் என்ன, அவன் வாழ்க்கையில் எப்படி ஆண்டவர் தன்னை வழி நடத்தினார் என்பது துவக்கத்திலேருந்து நாம் பார்க்கும் பொழுது, ஒரு குடும்பத்திலேருந்து பிறந்து வளர்ந்து இருந்தாலும் ஆண்டவர் தன்னை தனிப்பட்ட விதத்தில் ஒருவன் மாத்திரம்தான் ஆண்டருக்கு முன்பாக தன்னை பின்பற்றினவன் என்று சொல்லி அவர் பார்ப்பதை பார்க்கும். இந்த பாடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்கிற ஒரு காரியம் என்ன, நோவா மற்ற உலகம் முழுசும் அக்கிரமும் அநியாயத்தை நிரம்பி இருக்கும் பொழுது இந்த ஒரு மனுஷன் ஆண்டவர் கண்டுகொள்கிறார். அதே போல தான் ஏனோக்குடைய வாழ்க்கையிலும் கூட, அதே போல தான் மோசேயுடைய வாழ்க்கையிலும் கூட, அதே போல தான் யோசுவா, காலேபு, யார் பேர் சொல்கிறோமோ அந்த தனித்தனி ஆட்களை ஆண்டவர் தேர்ந்தெடுப்பதை பார்க்கிறோம். இந்த மாலை வேளையில் கூட நம்ம ஆண்டவருக்கு முன்பாக ஒரு நீதிமானாக இருக்கிறோமா, நம்ம உத்தமமாக இருக்கிறோமான்னு சொல்லி தேடி பார்த்து கொண்டே இருக்கிறார். எனக்காக என்னுடைய சார்பில் யாரோ ஒருத்தர் நிற்பாங்களா என்று சொல்லி. ஸோ ஆண்டவர் இன்றைக்கு இந்த மாலை வேளையிலே அது ஒரு அடித்தளமாக, நம்முடைய செய்தியின் அடித்தளமாய் பார்த்து கொள்ளலாம். இவர் தான் 2வது தகப்பனாக இருக்கிறாரு மனித சந்ததிக்கே. யோசிச்சு பாருங்களேன், முதல் சந்ததி ஆதாமு. ஓகே, அதுக்கு பிறகாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த சந்ததி, அதுக்கு பிறகு இருக்கிற தகப்பன்ன்ற ஸ்தானத்துக்கு இவர் ஒருத்தர் தான். ஸோ அடுத்ததான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் நீதிமானாக இருந்தான், ஒரு குற்றம் இல்லாதவனாக இருந்தான். ஆண்டவர் அறிக்கை செய்கிறார் என்னை பற்றி. God is acknowledging him as a
ரைச்சஸ் பர்சன், as a blameless person, ஒரு நீதிமானாய் இருந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். பூமி எங்கும் இருக்கிற மக்கள் மத்தியில் இவன் ஒருவன் மாத்திரமே அப்படியா இருந்தான்னு சொல்லி. அது மாத்திரம் ஆண்டவரோடைய நடை போட்டு கொண்டிருந்தான். He walked with God. ஆண்டவரோடைய நடந்தான். ஏனோக்கு எப்படி ஆண்டவரோட எத்தனை வருஷம் நடந்தார் ஏனோக்கு? How many years he walked with God? எத்தனை வருஷம் உயிர் வாழ்ந்தான்? 300. எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தான்? ஏனோக்குன்னு கேட்டேன். படிச்சுட்டோம் நம்ம ஆதியாகமத்தை, மறந்துட்டீங்க. 300 நம்ம மறக்கவே கூடாதுன்னா 365 நாள் இந்த உலகத்தில் இருக்கிறோம். ரைட்டாக ஒரு வருஷத்தில் அது ஞாபகம் வச்சுக்கணும், மறக்கக்கூடாது. 300 தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட என்ன எத்தனை வருஷம் உயிரோடு இருந்ததுன்னா 365 நாள் சொல்லணும். ஆனால் ஆண்டவரோடு நடைபெற்றது நோவா தான், சாரி ஏனோக்கு தான் சொல்லிகிட்ருக்கேன், ஏனோக்கு தான் கேட்டேன். ஆனால் ஆண்டவரோடு நடந்தது 300 வருஷங்கள். 300 வருஷம். நோவா இல்லை, ஏனோக்கு பற்றி 300 வருஷம். சரி, இந்த 300 வருஷம் நடந்தப்போ ஆண்டவருக்கு பிடிக்கவே இல்லையா? என்ன, தன்னோட 24 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தாராம். தூங்கலை, சாப்பிடல. என்ன ஒரு சந்தோஷமான ஒரு நிலைமை இருக்கும்ல. ஆண்டவரோட பேசிகிட்டே இருந்து நடந்துட்டு சாப்பாடுலாம் தேவையே இல்லை சரீரத்துக்கு. ஆண்டவரே சாப்பாடெல்லாம் கொடுத்துட்ருப்பார். நமக்கு தேவையானதெல்லாம் எல்லாம் சப்ளை பண்ணிட்டுருப்பார். நமக்கு வேணும் எனர்ஜியே வேண்டியதில்லை. ஆனால் அவர் தானே எனர்ஜி, அவர் தானே நமக்கு பலம். ஸோ 300 நாளை பேசிக்கிட்டே என்ன பண்ணிட்டாரான், வாப்பா என்னோடவே பரலோகத்துக்கு போயிடலான்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டார். இப்போ பரலோகத்தில் தான் இருக்கிறார். யார்? ஏனோக்கு திருப்பி வரப்போகிறாரு. வந்து இது பூமியில் அவர் வாழ வேண்டிய வாழ்க்கை வாழ்ந்துட்டு தான் அவர் மறிச்சு போவார். ஆண்டவர் உயிரோடு கொண்டு போயிட்டார். ஸோ எதை சொல்ல வரேன்னா, ஆண்டவரோடு நடந்தவங்கள இவரும் ஒருத்தர். ஏனோக்கோடு நடந்ததை போல ஆண்டவர் ஓடே நோவா நடந்தான். இன்றைக்கு இந்த ஒரு பாடமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கட்டும். நம்முடைய சந்ததியின் மத்தியில் நம்ம அக்கிரமங்கள், அநியாயங்கள், அநீதிகள் நடக்கிற மத்தியில் நீங்கள் ஆண்டவரோடு நடக்கின்றவர்களாக இருக்கீங்களான்ற கேள்வி ஆண்டவர்களை கேட்குறாரு. 24 மணி நேரம் எனக்காக நடக்கிறியா? என்னோடு நடந்துட்டுருக்கியா? நான் யோசிக்கிற போல யோசிக்கிறியா? என்ன போல நீ சிந்திக்கிறியா? என்ன உன் வாழ்க்கையில் ஈடுபடுத்திக்கிறியா? நான் கேட்டேன், ஆண்டவரே நீ காலையில் ஒரு ஃபியூனரல் போக வேண்டியதாக இருந்துச்சு. ஆண்டவரே எனக்கு கரெக்டாக அந்த டைம் போகணும். ஏன்னா 10 மணிக்கு நாங்கள் இருக்கணும். 10 மணிக்கு அந்த சர்வீஸ் நடக்குது. ஒரு 10 நிமிஷம் முன்னாடி போனோம். ஆண்டவரே அந்த டிராஃபிக் பார்த்திங்கன்னா பயங்கர ஃப்ளைஓவர், பயங்கரமாக ஏர்போர்ட்டுக்கிட்ட போகணும், இந்த டோலுக்கு முன்னாடி. போகும்போது நான் கேட்டேன், ஆண்டவரே அங்கே 10 நிமிஷம் முன்னாடி போனால் தானே ஒரு நல்லாயிருக்கும். ஏன்னா அதுதானே உங்களை நான் அங்கீகரிக்கிறதுக்கு ஒரு நல்ல சூழ்நிலைன்னு கேட்டேன். அழகாக ஆண்டவர் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் போய் நிறுத்திட்டாரங்க. ஸோ அந்த நேரத்துக்கு போகணும். இன்றைக்கி வரும்போது கூட தம்பி ரஞ்சித் அவங்க ப்ரோக்ராம் லேப்டாப்பில், அதனால் வண்டி புக் பண்ணுறேன், கிடைக்கவே இல்லை. சரின்ட்டு நான் நடந்து சென்ட் ஜான்ஸ் சர்ச் வரைக்கும் நடந்து வந்துட்டேன். ஆண்டவரே உண்மைக்காக தானே நான் போயிட்டுருக்கேன், எனக்கு ஒரு நல்ல வண்டி வேணும்ல. நான் வந்துகிட்டே இருக்கேன். வந்தால் ஒரு வண்டி வந்து புது வண்டி, பிராண்ட் நியூ வெஹிக்கிள், ஆட்டோ. அந்த ஆட்டோ வந்து நின்னா கேட்டேன் நான், அம்மா லொக்கேஷன் நீங்கள் போடுறீங்களா, நான் எங்கே கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ பெத்லஹேம் சர்ச் வேணால் அவர் கொடாதீங்க விட்டுட்டு போனார். எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம ஆண்டவரை ஈடுபடுத்தி கொள்ளணும். நம்ம என்னென்ன கேட்குறோமோ, என்னென்ன சொல்கிறோமோ, அது எல்லாவற்றையும் அவர் அழகாக செய்து நேர்த்தியாக நடத்துவார். அதுதான் நம்முடைய ஆண்டவர். அவருடைய ஸ்பெஷாலிட்டி அதுதான். ஸோ இதில் நம்ம பார்த்துக்கொள்கிற காரியம் அவருடைய விசுவாசம். யோசிச்சு பாருங்களேன், மழையே வரல அந்த காலத்தில். அந்த காலத்தில் மழைன்றது என்னன்னே தெரியாது. அத்தனை வருஷம் அவர் வாழ்ந்ததில் 500 வருஷமாக மழையே வரல. மழைனா அப்படின்னா என்னன்னே தெரியாது. ஓகே, ஆனால் ஆண்டவர் சொல்லார், மழை வந்து வரும், வெள்ளம் வரும். மழை இல்லை, தூறல் மாதிரி இல்லை, வெள்ளம் வரும், இந்த பூமியே அழிய போகுது, நீ இந்த செய்தியை மக்களுக்கு சொல்லணும், அவங்க மனம் திரும்புறதுக்காக சொல்லணும், நீ சொல்லணும்னு சொல்லிட்டு சொன்னதை பார்க்கணும். அவர் கீழ்ப்படுகிறாரு. ஃபஸ்ட்டு விசுவாசிக்கிறாரு, அவர் கீழ்ப்படுகிறாரு. ஆண்டவர் சொன்ன எல்லா காரியத்தையும் செய்கிறார். அவர் சொல்லிக்கொண்டே இன்னும் அடுத்த வேலையும் கொடுக்குறாரு. என்ன வேலை? பேழையினை கட்டணும். பேழைன்ற வார்த்தையே அவங்களுக்கு தெரியாது. ஓகே,
பேழைன்னா என்னன்னே தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு 6ஆம் அதிகாரத்தில் எல்லாம் நீ இவ்வளோ அளவு, இவ்வளோ நீளம், இவ்வளோ அகலம், இவ்வளோ உயரம், இந்த கட்டை, இந்த பொருள், இதெல்லாம் நீ எப்படியா கட்டணும்? யோசித்து பாருங்கள். ஒரு சின்ன பூச்சிலேருந்து, பறவைகள்லேருந்து, மிருக ஜீவன்லேருந்து 2 நீங்கள் கொண்டு வரணும்னா எத்தனை வருஷம் ஆயிருக்கும்? அதுக்கு உள்ளே வர்றதுக்கு தெரியும். உள்ளே வான்னு சொன்னாலும் வருமா? நம்ம இது ஆடு மாடுங்களை வளர்க்குறாங்களே வீட்டில், கோழி கூட என்ன பண்ணணும், அதுவே அடங்கணும் வந்து இல்லைங்களா? அப்போ தான் அது நம்ம உள்ளே வர முடியும். இருட்டாச்சுன்னா அதுவே என்ன செய்யும், மெதுவாக வாக்கிங் வர மாதிரி உள்ளே மெதுவாக வந்து சேர்ந்துடும் இல்லைங்களா? ஆனால் இதே போல் தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ போன்னு சொன்னோன்னா அது பாட்டுன்னு உள்ளே வருது. அதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருக்கிறாரு. அந்த இடத்துல போயிருக்கு. ஆயிரக்கணக்கான பறவைகளே பல ஆயிரக்கணக்கான பறவைகள், ஊரும் பிராணிகள், நடந்து போகிற பிராணி, அதுங்களும் ஆயிரக்கணக்கில். அதுக்கு எண்ணிக்கையே இல்லை. ஆனால் ஆண் பெண் மாத்திரம்தான். எத்தனையோ ஜோடிங்க இருந்திருக்கோம் இல்லைங்களா? எத்தனையோ ஜோடிங்க இருந்திருக்கோம். ஆனால் அது பர்டிகுலராக அந்த 2 மாத்திரம் தான் ஆண்டு தேர்ந்தெடுக்க சொல்கிறார். அது மாத்திரம் தான் அது வருது அதுக்குள்ளே. சரி, இப்படி ஒவ்வொன்றும். சரி, மீன் வகையில் பார்த்தீங்கன்னா மீனெல்லாம் எப்படி வச்சுருப்பாரு? டெஃபினட்டாக அவர் பெரிய பெரிய டேங்கர் மாதிரி வச்சுருந்தாரோ, எப்படி வச்சாரோ தெரில. அத்தனை மீன்களும் இருந்துச்சு. சமுத்திரம்லாம் போகுது. அப்போ அந்த மீனில் யோசிச்சு பாருங்க, ஒவ்வொன்றையும் ஆண்டவர் நேர்த்தியாக கொண்டு வந்து சேர்க்க அந்த பேழையை கட்டணும். அதை விசுவாசித்தார், கீழ்ப்படிஞ்சார். ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு குறிப்பையும், அவர் சொன்ன ஒவ்வொரு கருத்தையும் அவர் செய்தார். எத்தனை வருஷம் அந்த பேழை கட்ட? எத்தனை வருஷம் படிக்கலையா? 120 வருஷம், 120 years. யார் கான்ட்ராக்டர் கூட கேட்க மாட்டான் இல்லைங்களா? ஒரு வருஷத்தில் 2 வருஷம் ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு அவன் கூடவே இருந்து அவன் முடிச்சானா, இது வேணும் அது வேணும் கேட்டு ஒரு வேளை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் பரவாயில்ல. 120 வருஷம் ஒருத்தர் பொறுமையாக ஒவ்வொரு கட்டையாக, ஒவ்வொரு பலகையாக ஒவ்வொன்றா வெட்டி அதை இணைச்சி அதை படுத்தி ஒரு பெரிய பேழை. ரைட்டா? இப்போ யோசித்து பாருங்கள், ஆண்டுக்கு எவ்வளவு அவர் கீழ்ப்படிச்ச பொறுமை. He was a man of patience, man of faith, man of obedience. ஆனால் கீழ்ப்படிஞ்சது அந்த பொறுமையை நீங்கள் பார்க்கணும். கன்சிஸ்டண்ட்டாக தன்னுடைய முயற்சியோட தொடர் முயற்சியாக, விடாமுயற்சியாக சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் அவர் நிச்சயமாய் செய்ததை பார்க்கணும். இட் வாஸ் அ லாங் டைம் ப்ராஜெக்ட். ஒரு பெரிய நீண்ட காலத்துடைய வேலை. அதை அழகாக நேர்த்தியாக செய்து முடித்து பார்க்கணும். தனியாக செய்யலை. ஏன்னா எத்தனை பேரை செய்தாங்க? 8 பேரை செய்தாங்க. தனக்கு இருந்தது தன் குடும்பம் மாத்திரம்தான். அந்த குடும்பம் மாத்திரம் ஆண்டு தேவை. இன்றைக்கி ஆண்டு கேட்குற காரியம் என்ன? நம்மை குடும்பமாக அழைக்கிறதை பார்க்கிறோம். குடும்பமாக தன்னுடைய ஆவிக்குரிய தலைவனாக தன்னுடைய குடும்பத்துக்கு இருந்ததை பார்க்கிறோம். அவங்க எல்லோரும் இணைந்து ஒற்றுமையாக ஆண்டுடைய சேவையில், ஆண்டுடைய வேலையில் பத்திரமாக ஒரு அடைக்கலத்தை அவங்களுக்கு கொடுத்ததை குறித்து பார்க்கிறோம். அந்த செய்தியை கொடுத்தது கூட ஆண்டவருக்கு சொல்லுகிற அந்த கடினமான ஒரு எச்சரிக்கையின் செய்தி அவங்களுக்கு சொல்வதை பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த பூமியை அழிக்க போகிறார். அதனால் இந்த நீதியின் செய்தி அவங்களுக்கு கூறினதை குறித்து பார்க்கிறோம். தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை வெளிப்படுத்தினதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய குணாதிசயத்தை பார்க்கும்பொழுது ஆண்டவர் உண்மையாக இருந்தார். ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் செய்தார். இந்த லாஸ்ட் வசனத்தை நான் வாசித்தோம் இல்லையா? 7ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் 16ஆம் வசனத்தில் என்ன படித்தோம்? அனைத்தும் உள்பிரவேசித்தது. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு. யோசிச்சு பாருங்க, ஒரு வேளை மனசில் ஒரு மனுஷத்தன்மை இல்லை, ஒரு பேர் ஐயோ ஐயா. ஆனால் அவங்க கூப்பிடும் போதெல்லாம் என்ன சொன்னாங்க? பைத்தகாரன் வந்து சொல்லியிருக்கிறான், 150 வருஷமா 20 வருஷமா சொல்லிகிட்டே இருக்கிறான், இதெல்லாம் நடக்காத காரியம். மழை வருதுன்றான், வெள்ளம் வருதுன்னா இதெல்லாம் நடக்குமா? எவ்வளோ ஏமாற்றம், எவ்வளோ கோவமாற்றிருப்பாங்க, எவ்வளோ கேவலமாக பேசியிருப்பாங்க. வயசானவன் கிழவன் எல்லாம் திட்டியிருப்பாங்க. எல்லாம் செய்து கடைசியில் வெள்ளம் எப்படி வந்துச்சு தெரியுங்களா? வானத்தில் கதவெல்லாம் திறந்தார் ஆண்டவர். பூமியில் தண்ணி வேலை வந்துச்சான். அந்த 40 நாள் 40 நாளும் பகலும் இரவும் 2 நேரமும் ஊற்றுன்னு ஊற்றி தீர்த்துச்சான், நிரம்பிச்சான்.
அந்த படகு எங்கே கட்டி வச்சுருந்தாரு? பூமியில் இருந்துச்சு. அந்த பூமியில் மெதுவாக என்ன இருந்துச்சு, அப்படியே தூக்கிடுச்சு. தண்ணி தூக்கின்னு போய் எங்கே நிறுத்திட்டு தெரியும்? லாஸ்ட்டாக அரராட் மலை பெரிய மலை கிட்ட போய் சேர்ந்துருச்சு. அப்போ யோசிச்சு பாருங்க, அவருடைய திட்டங்கள், தீர்மானங்கள் ஒவ்வொன்றும் சிறப்பானது. அவருடைய குண அதிசயத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் உண்மை உள்ளவர். அது மாத்திரமல்ல, தனக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, God does not always protect us from trouble but cares for us in spite of trouble. நமக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், நம்முடைய பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுகிற ஒரு கடவுள். ஆனால் பிரச்சனை வந்தாலும் கூட அதுக்குள்ளே அவரை விசாரிக்கிறவராக இருக்கிறார், அவரை கவனிக்கிறவராக, நம்ம பாதுகாத்துக்கிறவராக இருக்கிறார். மக்கள் எத்தனையோ வந்திருக்கலாம். அப்போ நிச்சயமாக என்ன, வெள்ளம் வந்தபோது தான் அவங்களால புரிஞ்சிச்சு, ஓ வந்துருச்சு, தண்ணி வீடுங்களில் வந்துருச்சு. அவங்க மெத்த வீடு கட்டிட்டு இருந்தாங்களா, அந்த மெத்த வீடெல்லாம் தண்ணி நிரம்பிடுச்சு. எல்லாம் மரம் செடி கொடி எல்லாம் மூழ்கிடுச்சு. அப்போ ட்ரை பண்ணிப்பாங்க இல்லையா, மரம் மேலே ஏறிப்பாங்க, வீடுக்கு மேலே ஏறிப்பாங்க. நம்ம வெள்ளம் வந்த காலம்லாம் நம்ம ஞாபகம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம அனுபவிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அதோடைய அனுபவத்தை நீ பார்க்கும் பொழுது ஆண்டவர் எவ்வளவு உண்மை உள்ளவர், ஆண்டவர் எவ்வளோ அர்ப்பணிப்பு உள்ளவர் இல்லைங்களா. ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேற்றினதை குறித்து பார்க்கிறோம். பாவமான மனிதர்களை அழிப்பேன் துக்கப்படுத்தினாரா, வருத்தப்பட்டாராம். நான் ஏன்னா மனிதனை படித்தனோன்னு சொல்லி அவரே வருத்தப்பட்டாராம். ஹி ரிப்பென்டட்ன்றது ஆங்கிலத்தில். அவரே என்ன பண்ணாரா, மனஸ்தாபப்பட்டாராம், மனம் திரும்பிட்டாராம். ஆண்டவர் மனம் திரும்புகிற ஒரு காலம், மன இரக்கம் மாற்றம். அதாவது மனத்து வருத்தத்தோடு இது ஜனங்களை ஏன் படித்தேன். ஸோ 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் ஒவ்வொரு அதிகாரத்துக்குள்ளே நான் பார்க்கும்பொழுது ஒவ்வொன்றாக செய்து முடித்ததை பார்க்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த பேழையிலேருந்து அந்த தண்ணீர் நின்று தண்ணி வற்றி போய் புறாவை அனுப்புகிறாரு, காகத்தை அனுப்புகிறாரு. அப்போது திருப்பியாக வராது புறா திருப்பியும் துளிரோடு வந்தது, திருப்பி வராமல் போனது. ஒவ்வொரு படிப்படியாக தண்ணி வற்றி போயிடுச்சு. நம்ம போய் வெளியே போகலாம். ஆண்டவர் சொல்கிறார், கட்டளையிட. ஆண்டவர் தான் கதவை திறக்கிறார், கதவை மூடுறவர் அவரையே திறந்து விடுறாரு. ஸோ எல்லாரும் வரிசையாக போய் அங்கே போய் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துட்டாங்க. நான் நோவாவை என்ன செய்கிறாரு, ஒரு பலியை செலுத்துகிறார். ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கிறத பார்ப்போம். ஆண்டவர் செய்த விடுதலைக்காக அவர் பாதுகாத்து கொண்டு, அந்த யோசிச்சு பாருங்க, அத்தனை நாட்களும் இந்த வீட்டுக்குள்ளே அந்த அடைக்குள்ளே அவங்க சாப்பிட்றதுக்கு, அந்த மிருக ஜீவனுக்கு சேவை செய்து அதுக்கு சாப்பாடு கொடுப்போம், தண்ணி கொடுப்போம், என்னென்ன தேவையோ அதெல்லாம் வச்சு அவங்களுக்கு கொடுத்து பாதுகாத்து அவங்க சொன்ன கட்டளை கீழ்ப்படிஞ்சு அவ்வளோ பேரும் 8 பேருமே அதுக்கு உதவி செய்ததை பார்க்கிறோம். நிச்சயமாக ஆண்டுடைய திட்டத்திற்குள்ளாய் அது அழகாய் காணப்படுவதை பார்க்கிறோம். உண்மை உள்ள ஒரு மனுஷனாக தன் வாழ்நாளெல்லாம் இருந்ததை நம்ம அறிந்து கொள்கிறோம். இதில் உண்மையான ஒரு காரியம் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு புதிய உடன்படிக்கையை தன்னோட செய்வதை பார்க்கிறோம். அந்த உடன்படிக்கை என்ன, நான் இனி இந்த பூமியை வெள்ளத்தினால அழிக்க மாட்டேன், முழு பூமியை நான் அழிக்க மாட்டேன். அப்போ சுனாமி எத்தனை முறை எத்தனை இடங்களில் வந்துகிட்டே இருந்துச்சு. அப்போல்லாம் நம்ம அழிவு போகும்போது ஆண்டவர் சொன்னார், ஏன் அப்படி அழிச்சிட்டாரு, இத்தனை ஜனம், எவ்வளோ ஜனம் அழிச்சாங்க. எங்கே பார்த்தாலும் சுனாமி, எந்த இடத்துலையும். நம்ம பூமியிலே பக்கத்தில் இந்தியா முழுசும் சமுத்திரம் பக்கத்தில் இருக்கிற மக்களெல்லாம் எவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்கள் மரிச்சு போனாங்க. அப்போ யோசிச்சு பார்க்கும் பொழுது ஆண்டவர் அதில் எச்சரிக்கை கொடுக்குறவராக இருக்கிறார். அப்போ அது முழு பூமியை தான் அவரே அழிக்க மாட்டேன்னு சொன்னார் இல்லைங்களா. ஆனால் அதெல்லாவற்றின் மூலமாக நம்ம அறிந்து கொள்கிற காரியம், ஒரு அடையாளத்தை கொடுக்குறாரு. என்ன அடையாளம்? வானவில், ரெயின்போ. அந்த வானவில் பார்க்கும் போதெல்லாம் வருது, இப்போல்லாம் வரவே மாட்டேங்குது இல்லை, ரொம்ப நாளாகிடுச்சு பார்த்தேன். நான் ஒரு முறை ஒரு மலை பிரகாரம் அது, அந்த இடத்துல ரிட்ரீட்டுக்காக என்னை ஒரு மிஷனரி ரிட்ரீட்டுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அதை பேச அதிகாலையில் நான் எழுந்தேன் ஒரு 3-4 மணி அளவில். அந்த கதவை அப்படியே திறந்த உடனே பிரகாசமாக இருந்துச்சு, வெளிச்சம். திறந்த உடனே பார்த்தா ஒரு பெரிய வானவில், அந்த முழு பூமியை பெருசாக அப்படியே என் கண்ணு முன்னால் அப்படியே நின்றுட்டுருக்கு. அதை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது ஒரு ஃபோட்டோவில் எடுத்தேன் நான் அப்போ இருந்துச்சு. ஸோ எதுக்கு சொன்னேன்னா, அந்த வானவில் எவ்வளோ பெரிய அடையாளம், ஆண்டவருடைய உடன்படிக்கையின் அடையாளம்.
இன்றைக்கி நம்ம வாழ்க்கையிலும் கூட அது ரொம்ப முக்கியமான ஒரு அடையாளமாக, உடன்படிக்கையின் அடையாளமாக இருப்பதை பார்க்க ஆண்டவர் நம்மோடு உடன்படிக்கை செய்கிற ஒரு கடவுள். நோவோடே செய்த உடன்படிக்கை இன்றைக்கும் அது நிலைத்திருப்பதை பார்க்கிறோம். ஆண்டவர் அடுத்தது மாத்திரம் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. நீ என்ன செய்யணும்? உன்னுடைய சந்ததி பெருகணும். எப்படி ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்த அதே விதமான நீ பலுகி பெருகி பூமியை. இப்போ அடுத்த சந்ததி ஒன்றி அந்த 8 பேர் தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அந்த 3 பிள்ளைகள் மூலமாக உருவாக்கப்பட்டது. அதனால் ஒவ்வொரு சந்ததிக்குரிய தலைப்பை நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கலாம். அது 1 நாளாகவும் 1ஆம் அதிகாரம் 5-6 அவங்களுடைய கோமர், அதாவது யாபேத்துடைய சந்ததி 7 மகன்கள். அந்த 14 எப்படின்னா யாபேத்துக்கு ஒரு 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இருக்குது. அவங்க எப்படின்னா விரிவாக்கப்படுகிற ஒரு சந்ததியாக இருந்தால் பல பூமியை நிரப்பும்படியாக 14 தலைமுறைகள் 7 மகன்கள் 7 பேர மகன்கள் இருந்தது குறித்து சொல்லப்படுகிறது. கோமர், மகோக், மாடாய், ஜாவான், ஜூபல், மேஷாக், தீராஸ் என்று அந்த ஃபுல் லிஸ்ட் அப்படியே அந்த ஒவ்வொருத்தரை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா, கோமர் என்ற ஒரு நீங்கள் இன்னைக்கு இருக்கிற அந்த தலைமுறையை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணுன்னா ஜெர்மனியர், ஃப்ரெஞ்சு, வேல்ஷ், ஐரிஷ், பிரிட்டான்ஸ் என்ற போல ஆங்கிலோ சாக்சிகன் ரேசஸ்ன்னு சொல்லப்படுகிற இந்த கூட்டத்தார் பாருங்களா. ஒரே குடும்பத்தில் 3 பிள்ளைங்க. அந்த 3 பிள்ளைங்க மூலமாக சந்ததி அவங்க கலராக மாறிட்டாங்க. ஓகே, மேக்காக் என்ற, அதாவது 1 நாளாகவும் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த சந்ததியை சின்சியன், அதை வாசிக்கலாமா? 1:5 1 நாளாகவும் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சரி, ஓகே. அதாவது மாகோகுடைய குடும்பத்தின் மூலமாக வந்தவர் யாருன்னா இன்றைக்கு இருக்கிற ரஷ்ய ஜனம். ஓகேவா? 3வது மகன் மதாய், அந்த மகனுடைய அது பெர்ஷியா மீதியா தேசத்துக்குரிய வருகிறவர் தான் ஹிந்துஸும் அங்கேருந்து வருது. பெர்ஷியா தேசத்துலேருந்து வர ஹிந்துஸ். இன்னைக்கு ஹிந்துஸு நம்ம இந்தியாவில் இருக்கிறாங்களே அந்த கோத்திரத்தில் தான் வருகிறவர்களாக இருக்காங்க. அடுத்ததாக ஜவான் என்ற அந்த மகன், அவன் மூலமாக வருகிறது கிரேக்கர்கள், இத்தாலியர்கள், ஸ்பெயின் தேசத்து, போர்ச்சுகீஸு போன்றவர்கள்லாம் அந்த மகன் மூலமாய் வருவதை குறித்து பார்க்கிறோம். ஜூபல் என்ற அந்த மகன் மூலமாய் வருகிற சந்ததி கிரெகேரியர், கப்படோசியர், ஆசியா, நம்மளாம் அங்கேருந்து வரணுமா, ஆசியா கண்டத்தில் இருக்கிறவங்க, யூரோப்பிய தேசம், யூரோப்பிலேருந்து வருகிற அந்த மக்களெல்லாம் அவர் மூலமாய் வருகிறதை குறித்து. மேஷா என்றது அது திருப்பியும் அது ரஷ்யாவுக்குரிய மஸ்கோவெட் என்ற அந்த ட்ரைப், அந்த கோத்திரத்தில் வருகிறவர்கள். கடைசியாக டிராஷ் என்றவர், அவர் மூலமாக வருகிறவர்கள் இத்தாலி தேசத்திலிருந்து இருக்கிற மக்களை குறித்து சொல்லப்படுகிறது. ஸோ யோசிப்பாருங்களேன், இந்த 3 பேர் மூலமாக அந்த சந்ததி ஆண்டு சொன்ன ஆசீர்வாதம் பல உலகத்துடைய பல பாகங்களை அவங்க எல்லாரும் வந்ததை குறித்து நம்ம அறிந்து கொள்கிறோம். அதனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு உடன்படிக்கை செய்ய வருகிறார். மீண்டும் கட்டுகிறவர். பழைய வாழ்க்கை முடிந்து போனாலும் ஒரு புதிய துவக்கத்தை ஏற்படுத்தி கட்டுகிறவர். பாவமுள்ள மனிதர்களை அழித்து ஒரு புதிய சந்ததி உருவாக்குகிறவர். அதை பழுது பார்க்கிறவரை பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலே மீட்டெடுக்கிறவராக இருப்பதை குறித்து நம்ம அறிந்து கொள்கிறோம். இந்த செய்தி மூலமாக நம்ம அறிந்து கொள்கிற காரியம், ஆண்டவர் நம்மை கட்டும்படியாக இந்த மாலையிலே வருகிறார். நம்ம வாழ்க்கையில் என்னென்ன கட்ட வேண்டும், மீண்டும் கட்ட வேண்டிய காரியங்கள் என்ன? உறவுகள். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவையற்ற காரியங்கள் பழுது பார்க்கப்பட வேண்டும். நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையை நம்ம அப்படியே வளர்ந்து பழைய வாழ்க்கையே வாழ்ந்து அப்படியே பழகி போயிடும். புது வாழ்க்கை, புது துவக்கம், மீட்டெடுக்கும்படியாக நம்ம எங்கெல்லாம் விழுந்து போயிருக்கோமோ அங்கெல்லாம் மீட்டெடுக்கும்படியாக ஆண்டவர் வருகிறதை பார்க்கிறோம். நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது எப்படியாக நம்மை மாற்றுவார்னா,
ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போன, எல்லாம் பழைய பேட்டர்ன், பழைய வாழ்க்கை, பழைய துவக்கம், பழைய பழக்கங்கள் வழக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்ற அவர் வல்லவர். அது நம்ம அர்ப்பணித்தால் ஒழி அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கேட்டால் ஒழி அது நமக்கு கிடைக்காது. நம்ம வாழ்க்கையை சிறப்பாக ஆசீர்வதிக்க அவர் இந்த லெந்து காலத்தில் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அதை சிறப்பாக செய்வார். அதனுடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கலாம். ஏசப்பா, உடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. உடைய கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. உடைய பரிசுத்த பிரசுரத்தை எங்களுக்கு தந்து நோவாவுடைய வாழ்க்கையில் நீர் எவ்வளவு சிறப்பாக ஒரு நீதிமானாக, ஒரு குற்றமற்றவனாக, ஒரு கீழ்ப்படிந்தனாக, உமக்கு பிரியமான ஒரு மகனாக ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கையை தெரிந்து கொண்டீர். ஒரு பெரிய சந்ததி, ஒரு பழைய வாழ்க்கை, எழுந்து போன அழிந்து போன கசப்பான மக்கள் ஆண்டவரே, தீமையான மக்கள் மத்தியிலிருந்து மீட்டெடுக்கப்பட்ட ஒரு சந்ததியை தனக்கு தந்து ஆண்டவரே வாக்குத்தத்தங்களை சொல்லும் பொழுது ஆண்டவரே சொன்ன கட்டளைகளை சொல்லும் பொழுது அவன் விசுவாசித்தான், கீழ்ப்படிந்தான், உண்மையாய் உத்தமமாய் வாழ்ந்தான். அதன் மூலமாக அவன் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை குறித்து நாங்கள் பார்த்தோம் சுவாமி. உம்மோடைய தன்னோட நீ உடன்படிக்கை செய்து கொள்ளும்படியாக வந்த கடவுள் ஆண்டவரே, அவன் உமக்கு முன்பாக வந்து அவன் நன்றி செலுத்தினதை குறித்து பார்க்கிறோம். உமக்கு முன்பாக அவன் தன்னை அர்ப்பணித்ததை குறித்து பார்க்கிறோம். தன்னுடைய குடும்பமாக உண்மை சேவித்ததை குறித்து பார்க்கிறோம். தன் வாழ்க்கையில் இருந்த குறைவுகளெல்லாம் நிறைவாக்கினீர் சுவாமி. ஆண்டவரே, தன் வாழ்க்கையை மீட்டெடுத்தீர் சுவாமி. மீண்டும் கட்டும்படியாக ஒரு சந்ததியை உருவாக்கும்படியாய் இந்த பூலோகம் முழுவதும் புதுப்பிக்கப்பட்ட ஒரு நிலையிலே காணப்பட்டதற்காய் நன்றி. பூமியோடு நீ செய்த உடன்படிக்கைக்காய் நன்றி சுவாமி. இனி இந்த பூமியை மீண்டுமாய் அழிக்க மாட்டேன் என்று சொன்னதை நீ நிறைவேற்றினீர் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நீ செய்து வருகிற அனைத்து காரியங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையிலும் பழுது பார்க்குற இடங்கள் ஏதாவது இருக்குமானால் எங்களை ஆராய்ந்து பார்க்க நேரத்தை எடுத்துக்கொள்ள இந்த லெந்து காலத்திலே உமோடு இடைப்பட உம்முடைய திருவசனத்தை வாசித்து தியானிக்க எங்களோடு பேசுங்க சுவாமி. எங்கள் வாழ்க்கையை மீட்டெடுங்க ஆண்டவரே. முழுமையாக உமக்காய் மாத்திரம் நாங்கள் ஜீவிக்கணும். உம்முடைய சத்தத்தை மாத்திரம் நாங்கள் கேட்கணும். உமக்காய் வாழ எங்களை பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.